வீடியோட்டா. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொடையார்பட்டி பார்த்தீங்களா. ஸோ மொடையார்பட்டியில் போயிட்டு என்னோடய லிட்டில் சிஸ்டர் வீடு, என்னோடய பிக் சிஸ்டரோட வீடும், என்னோடய சாச்சியோட வீடும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும், உங்களுக்கு அந்த வீடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் காமிக்கல, சும்மா தான் சொல்லுவேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தங்கச்சி வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம வந்து இருக்கோம். நம்ம வந்து எலிமெண்ட் குடிக்கிறதுலாம் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து சர்பத் ஒரு சோடா போட்டு போகிறதுனால சர்பத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மொடையார்பட்டி நம்ம வந்து போயிட்டு எங்களோட சாச்சி வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ எங்கள் சாச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடியோ, அதாவது அவங்களோட ஸ்டூடியோ, ஃபோட்டோகிராஃப் ஸ்டூடியோ எப்படி இருக்குன்னு நான் மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் மொடையார்பட்டிக்கு வந்தீங்கன்னா சோனோ ஸ்டூடியோக்கு போயிட்டு மறக்காமல் ஃபோட்டோ எடுக்காமல் போயிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் அதோட என்ட்ரன்ஸுக்கு. ஸோ போகிற வழியில் நிறைய வீடு இருந்துச்சு. அதுவும் அவங்க வீடு கட்டிகிட்டு தான் இருந்தாங்க நான் முன்னாடி வரும்போது. ஆனால் ஃபுல்லாக கட்டிட்டாங்க. ஸோ நான் முன்னாடி பார்த்த வீடோட கொஞ்சம் நல்லா இது ஒரு மாதிரி இருந்தது. எப்படி சொல்கிறது, இது பிரிக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா அழகாக கட்டிட்டாங்க. ஸோ என்னாலே நம்ப முடியல. அங்கே பக்கத்தில் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெலாம் முன்னாடி குட்டி குட்டி செடியாக தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து பெருசாகிட்டு நிறைய ரோஜா பூக்கள்லாம் வளர்ந்துருச்சு. ஸோ இங்கே நிறைய எப்படி சொல்கிறது, இங்கே நிறைய ரூம்ஸ் வேறு இங்கே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களை காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து ப்ரேயர் ரூமு. ஸோ நான் வந்து முஸ்லீம்னால இவங்க வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி எங்களோட குரான் வந்து படிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ இது துபாயிலேருந்து வந்ததா இல்லாட்டி அவங்க ஊர்லேருந்து வந்ததான்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா மொடையார்பட்டியில் இருக்கிறதுனால துபாயிலேருந்து வந்ததுக்கா நான் நினச்சேன். ஆனால் எங்கே பார்த்தா தான் தெரியுது இது துபாயிலேருந்து வந்தது. என்னாலே நம்ம முன்னில் எப்படி தான் இதில் அவங்களாம் வச்சுருக்காங்களோ. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், அதை இப்படி பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ நம்ம வந்து இது ஸ்டோரேஜ் ரூமை வந்து பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. ஸோ நான் கூட ஸ்டோரேஜ் ரூமுக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் நிறைய இருந்துச்சு. என்னால் காட்ட முடியல, ஏன்னா அவங்க பூட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அக்கா ரூமு. ஸோ எங்கள் அக்காவுக்குன்னு தனியாக ரூம் இருக்குது. ஸோ அவள் மட்டும் இங்கே வந்து தனியாக பிடிப்போன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாத்ரூமு, அவங்களோட பாத்ரூமு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா மேலே போகிறோம். ஸோ இப்போது நம்ம வந்து மேலே போகும்போது நான் ஒன்று கட்டிக்கிறேன். ஸோ மேலே போகும்போது இங்கே என்னடா செடியாலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர்ஸ்க்கே பேட்டர்னாக வச்சுருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சி போச்சு. இங்கே லைட் வேறு என்ட்ரன்ஸில், அந்த இது ஸ்டேர் கேஸோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அதுவே எனக்கு பிடிச்சிருச்சு. இங்கே முன்னாடி ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்று கூட இருக்காது ஃபர்னிச்சர். அப்போது இருக்காது. என் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது, நான் சென்னையில் இருக்கும்போது இங்கெல்லாம் வச்சாங்கன்னே தெரில. இங்கே பாருங்கள், எங்கள் அக்காவுக்குன்னு தனியாக இது ஸ்டடி டேபிள், ஸ்டடி ரூமுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அடுத்துக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சாச்சி ரூமு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்திங்கன்னா பார்த்துக்கோங்க, கபோர்டு இருக்குது, கண்ணாடி இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் வந்து பாத்ரூம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோன்னு பால்கனி, அதாவது ஒரு குட்டி பால்கனி. நீங்கள் பாட்டுக்கு சும்மா நிற்க தான் செய்யணும். ஸோ நீங்கள் இப்படியே பார்த்துட்டு என்ன டீ குடிக்கிற மாதிரி ஒரு வைப்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஊர் மட்டும் காட்டாது, சும்மா வீடே மற்றவங்க கெட்டது மட்டும் இங்கேருந்து காட்டும். ஸோ வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே கொசு தொல்லை வரும்னு சொல்லிட்டு இவங்க நெட்டு போட்டிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இது வந்து என்ன ரூம்னு எனக்கே தெரியல. இங்கே என்னமோன்னு வச்சுருந்தாங்க. பட் நம்ம வந்து அதை விட்டுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற மொட்டை மாடிக்கு போகலாம். ஸோ மொட்டை மாடியில் தான் வந்து நிறைய காட்டுறதுக்கே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, அப்புறம் துணி காய போடுறதுக்கு இருக்குது. இங்கே வந்து சோலார் லைட்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து மேலே ஒரு வியூ இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வியூ தான். ஸோ இங்கேயே வந்து இவ்வளோ காட்டினா மேலே போனால் அவ்வளோ காட்டும் கைஸ். ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டு நான் வந்து உங்களை காட்டுறேன். ஸோ மேலே போனால் இங்கே தான் வந்து நெட்டு கிடைக்கும், இங்கே தான் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும், இங்கே தான் வந்து தண்ணி கிடைக்கும்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊரே தெரிகிற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சாச்சாவோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ எங்கள் சாச்சா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். அதாவது ஒரு டோரிமான் மூவி யாரெல்லாம் பார்த்தீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதாவது இப்போ நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த டோரிமான் மூவி பார்க்கும்போது எல்லாருமே சாப்பிட கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு இது எப்படி சொங்கி போய் கடிச்சிருந்தேன். ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தேன். பிரெட் அல்வா சாப்பிட்டேன், அப்புறம் இது தேங்காய் சோறு சாப்பிட்டேன். சாப்பிட்டவொடனே வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் இது சொல்கிறத தவிர நீங்கள் லைக்கும் பண்ண மாட்டீங்க, இல்லை லைக் பண்ணுறீங்க சில பேர், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நான் என்னென்னலாம் போடுறேன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து அவுட் சைட் ஆஃப் த வியூ. இது ஒரு பெரிய வீடு. ஸோ அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், ப்ளீஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன, அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். நான் தான் யுராத்தாஃப் சுட்டியாத்தாஃப் அண்ட் நான் பாய்.